Hi viewers, welcome back to BK Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சிவன் கோவில். இந்த கோவில் பத்தின தகவல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கோவில் எப்படி இருக்கு? இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது? இந்த கோவில்ல என்னெல்லாம் சுவாமி சன்னதிகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். நீங்க நேர்ல போய் தரிசிச்ச மாதிரியே இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் மற்றும் சிங்கப்பூர்ல இருக்க அனைத்து கோவில்கள் பத்தி தெரிஞ்சுக்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற கோவில் ஸ்ரீ சிவன் கோவில் கேலாங் ஈஸ்ட்னு ஒரு லொகேஷன்ல இருக்குங்க. நீங்க பாக்கும்போதே தெரியும் கோவிலோட பிரமிப்பு எவ்வளவு அழகா கட்டட வேலைப்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்றது. இந்த கோவிலோட தோற்றம் நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும். மேலே படி ஏறி போய் மேலே சுவாமி தரிசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஈவெண்ட் ஹால் வச்சுருக்காங்க, அதாவது கல்யாண மண்டபம் வச்சுருக்காங்க. மேலே தான் சுவாமி சன்னதிகள் எல்லாமே இருக்குது. கோவிலுடைய உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுக்கு அந்த ஆர்கிடெக்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ப்ளஸ் சவுத் இந்தியன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 படி ஏறி மேலே வந்த உடனே நம்ம தரிசிக்கிறது மூலவரான ஸ்ரீ சிவபெருமான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா மூலவர் சன்னதி. மூலவர் சன்னதிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் சின்ன சின்னதாக உங்களுக்கு இந்த மாதிரி விக்கிரகம் வச்சுருக்காங்க. மூலவருக்கு நேராக மேலே வந்து டூம் மாதிரி ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல சுற்றி 63 நாயன்மார்களுடைய இந்த மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்க்கலாங்க. இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது, யார் மூலியமாக கட்டப்பட்டதுன்னு பார்க்கலாம். 1850வது வருடம் ஆர்ச்சர்ட் ரோட்டில் இப்போ டோபி காட் MRT ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த கோவில் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த கோவிலில் இருந்த சிவலிங்கத்தை 3 இடத்துக்கு மாற்றிருக்காங்க. கோவில் ஒவ்வொரு இடமாக மாறி இருக்குது. அதாவது பொட்டாங் பாசிர், டோபி காட் MRT ஸ்டேஷன், அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் ஹவுஸ்னு 3 இடத்துக்கு மாற்றிருக்காங்க. 1898வது வருஷம் இந்த கோவில் கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு மிஸ்டர் வி நாகப்ப செட்டியார் மற்றும் அவங்க ஒய்ஃப் மட்டுமே ரெஸ்பான்சிபிளாக இந்த கோவிலுக்கு அவங்களுடைய சொந்த பணம் மற்றும் லோக்கல் ஹிந்துஸ் கிட்டேருந்து வாங்கின டொனேஷன் உபயோகப்படுத்தி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலும் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ரொம்பவே சிதிலமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 1983வது வருஷம் இந்த சிவபெருமான செரங்கன் ரோட்டில் இப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ அதே இடத்துல வச்சு பூஜித்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூலவர் சிவபெருமானுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய தனி சன்னதி. இந்த இடத்துல வந்து நீங்கள் கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஒரு ஆக்டகனல் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். நார்த் இந்தியன் மற்றும் சவுத் இந்தியன் 2 ஆர்கிடெக்டல் டிசைனையுமே அவங்க வந்து கொலாப் பண்ணி தான் இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. 1983லேருந்து 1993 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் செரங்கன் ரோட்டில் இப்போ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் இந்த கோவிலில் இருக்க மூலவரான சிவபெருமானையும் வச்சு பூஜித்திருக்காங்க. ஃபைனலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோவில் 1993வது வருஷம் 6 மில்லியன் செலவில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கேலாங் ஈஸ்டில் கட்டப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மூலவருடைய வலதுபுறம் இருக்கிற விநாயகர் சன்னதி தரிசித்தோம். இது மூலவர் சன்னதி. அடுத்து மூலவருக்கு இடதுபுறமாக மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது. இதுதான் மீனாட்சி அம்மன் சன்னதி. ஆண்டாள் கொண்டையில் ரொம்பவே அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே ரைட் சைட் திரும்பினீங்கன்னா நீங்கள் நவகிரக சன்னதி பார்க்க முடியும்.
அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தால் சாமிக்கு பல்லக்கு வச்சுருந்தாங்க. இங்கேருந்து நீங்கள் கீழே கோவில் யாகசாலை பூஜையை பார்க்க முடியும். அங்கே என்ன இருக்குன்றதை நம்ம பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். இங்கேருந்து அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்தோம் அப்படின்னா நடராஜர் சன்னதி இருக்குது. அந்த இடத்துலையே சின்னதாக சுவாமிக்கு பள்ளி அறை கட்டியிருந்தாங்க. சின்னதாக ஊஞ்சல் மாதிரி வச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம மறுபடியும் விநாயகர் சன்னதிக்கு பக்கமாக நடந்து வந்தீங்க அப்படின்னா உற்சவர் சன்னதி வச்சுருக்காங்க. எல்லா உற்சவருடைய விக்கிரகங்கள் இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. நடராஜர், சிவன், பார்வதி போன்ற அனைத்து உற்சவருமே இங்கே தான் வச்சுருக்காங்க. விநாயகர் பெருமான், முருகர், வராகி இந்த மாதிரி நிறைய உற்சவம் சிலை பார்க்க முடிஞ்சது அங்கே. அடுத்து நாங்கள் இப்போ மேலே ஃபுல்லாக சுவாமி தரிசனம் முடித்து கீழே கிளம்பிட்டோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா வர வழியில் உங்களுக்கு பில்லரில் கோவில் எப்போ கட்டப்பட்டது அதெல்லாமே போட்டிருக்காங்க கிரானைட்டில். கும்பாபிஷேகம் எப்போ நடந்ததுன்னு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு நன்கொடையும் உண்டி வச்சுருக்காங்க. நமக்கு முடிஞ்சால் நன்கொடை நீங்கள் அதில் செலுத்தலாம் அப்படின்னு. கீழே வந்தோம் அப்படின்னா கோவிலுடைய இடதுபுறத்தில் உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு காசி விஸ்வநாதர் சன்னதி இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு உத்ராட்சத்துலேயே உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி லைட் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே உங்களுக்கு அபிஷேகம் இல்லை தண்ணீர் ஊற்றி நீங்கள் அபிஷேகம் பண்ணணும், பால் அபிஷேகம் பண்ணணும்னா கவுண்டரில் டோக்கன் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இங்கே செய்யலாம். இங்கே தனியாக அர்ச்சனையும் செய்யப்படுது. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற பிரகாரம். கோவில் மேலே மாடியில் நமக்கு மூலவர் சன்னதி எல்லாமே இருக்குது. அதுக்கு நேராக கீழே மல்டி பர்பஸ் ஈவெண்ட் ஹால் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற இந்த பிரகாரத்தில் தான் பிரதோஷம் இல்லை எந்த விதமான பண்டிகையிலையும் சாமி உற்சவரை உங்களுக்கு வலம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரிஷப வாகனத்தில் சுவாமி உங்களுக்கு இந்த வழியாக தான் உங்களுக்கு சாமி சுற்றி வரும், கோவிலை சுற்றி வரும். பக்கத்துலேயே ஒரு சைனீஸ் கோவில் இருக்குது. கீழே உங்களுக்கு அந்த கோவிலுடைய சுவர் ஃபுல்லாமே வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். நம்ம மேலே சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கீழே வந்திருக்கோம். இதுதான் இந்த ஈவெண்ட் ஹாலோடைய என்ட்ரன்ஸ். இந்த கோவிலை ஒட்டினபடியே ஒரு சைனீஸ் கோவிலும் இருக்குங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி இந்த கோவிலுடைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே நார்த் இந்தியன் ப்ளஸ் சவுத் இந்தியன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்க.
இதுதான் நம்ம மேலேருந்து பார்த்த யாகசாலை அறை. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சனி பகவானுக்கு எல் தீபம் போடுறதுக்கும் சூரியன், சந்திரன் மற்றும் பைரவர் சன்னதி வச்சுருக்காங்க. நீங்கள் எல் தீபம் போடணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து தான் போடணும். இதோட இந்த கோவிலுடைய தரிசனம் முடிஞ்சதுங்க. அடுத்து நம்ம சேனலில் சிலோன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ செண்பக விநாயகர் கோவிலை பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த சிவபெருமானுடைய ஆலயத்தை நல்லாவே தரிசிச்சிருப்பீங்க. இது போன்ற சிங்கப்பூரில் இருக்கிற மற்ற ஆலயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற கோவில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆன்மீக தகவலுக்கும் என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.